உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார் அரசியல் கள நிகழ்ச்சியில். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இதுவரையில் எனக்கு கிடைத்த செய்தியின்படி 40 வேட்பாளர்கள் அங்கே களமிறங்கி இருக்கிறார்கள் என்று தெரிய வருகின்றது அரசு தலைவருக்கான தேர்தலில். அது அப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அது தெற்கிலங்கையில் சிங்கள அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. இன்று இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் எனக்கு முதலில் என்னவென்று சொன்னால், பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் நிறைய தடவைகள் நான் நினைக்கிறேன் நீங்கள் 6 மாதத்துக்கு முதல் உரையாடிய விடயம், அது தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான சில விடயங்கள் நகர்வுகள் வந்ததை கேட்கும் பொழுது ஓரளவுக்கு இன்னும் திருப்தி தந்திருக்கின்ற பார்வையாளர்களாக இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே பங்கு பெற்றுகிறார்கள், நேரடியாக ஈடுபடுகிறார்கள் என்பதை ஒரு திருப்தியை தந்தது. ஆனால் விளைவு என்ன என்றதை எல்லோருமே தெரிந்துதான் அந்த அவர்களுக்கு ஒரு நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும், சர்வதேச நாடுகளுக்கு தமிழ் மக்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இப்போது உள்ள நிலை என்ன என்று கூறுவீர்களா? உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நேற்று இரவு வரை 30 கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். இந்த முறை மிக அதிகமாக நபர்கள் வேட்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நண்பர்கள் 12 மணி வரை கட்டுப்பணத்துக்கான அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதில் பிரதானமாக ஜனாதிபதி தேர்தலிலே களம் காண்கின்ற ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க, சரத் பொன்சேக, விஜயதாச ராஜபக்ச மற்றும் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேந்திரன் உள்ளிட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அதிலே மக்கள் முன்னணி, மக்கள் போராட்ட முன்னணி என்று இந்த அறகலைய போராட்டக்காரர்கள் சார்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரதானமாக அதிலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த 7-8 பேர், 36 பேர்ல ஒரு 7-8 பேர் அதிலே ஒரு பிரதானமாக நாங்கள் பிரதான போட்டியாளர்களாக பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதை கடந்து நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணமும் நேற்று முன்தினம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மத்திய உள் உறுப்பினரான சிற்பரன் என்பவர் அந்த பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை அங்கே செலுத்தி இருக்கின்றார். இதன் மூலமாக இவர்களுடைய அந்த தமிழ் பொது வேட்பாளருடைய போட்டி என்பது தேர்தல் ஆணைக்குழுவிலே அவருக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதன் ஊடாக அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இனி தேர்தல் ஆணையம் இறுதி செய்ததற்கு பிற்பாடு, அந்த வேட்புமனு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு அந்த இதுகள் நிறைவேற்றதுக்கு பிற்பாடு இனி அவர்கள் அந்த பட்டியலை இறுதி செய்து அவர்களுக்கான சின்னங்களை ஒதுக்குகின்ற போது பொது வேட்பாளருக்கு என்ன சின்னம் என்றால் இவர் சுயேட்சையாகத்தான் போட்டியிட்டு இருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருந்தோம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய கட்சியை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தோம். ஏனைய கட்சிகள் எதுவுமே அந்த கட்சி சின்னத்தையோ கட்சி பெயரையோ வழங்குவதற்கு முன்வரவில்லை. இப்படியான நேரத்தில் தான் இறுதி நேரத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த சம்பவத்தை தெரிவித்திருந்ததை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே தெரிவித்திருந்தோம். தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக மன்னிக்க வேண்டும், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பாக ஒரு வேட்பாளர் போட்டியிட இருக்கிறார் என்ற தகவல் அவர்களால் வழங்கப்பட்டதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்த அந்த தகவலை உறவுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த நேரத்தில் தான் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகின்றனர். ஏனென்று சொன்னால் இவர்கள் இந்த ஒரு கட்சி சார்பாக வேட்பாளர் களமிறங்குவார் என்று இவர்கள் அறிவித்த விடயம், ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாதவர்கள் ஒரு கட்சி கட்டமைப்பிலோ ஒரு புது முகமாக தேர்தலிலே களமிறங்குவார்களாக இருந்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சார்பாகத்தான் அவர்கள் தேர்தலிலே போட்டியிட முடியும். அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த சட்ட ஏற்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே தவராசா உள்ளிட்ட ஒரு பொது நிலையிலே பல சிவில் சமூகங்களை சேர்ந்த பலர் இந்த பட்டியலில் இருந்த காரணத்தினால்தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இதிலே தேவை என்கின்ற நிலைமை இருந்தது. இதன் காரணமாகத்தான் பொது கட்டமைப்பினரும் அந்த சின்னம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனுடைய சின்னம் தேவை என்ற காரணத்தினால் அரசியல் கட்சிகளோடு ஒரு உடன்பாட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. என்றால் இவர்கள் இப்போது அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட அந்த பொது கட்டமைப்பினுடைய தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டது. பொது வேட்பாளராக யாரை களமிறக்கலாம் என்ற வகையில் ஏற்கனவே நாங்கள் கூறிய அடிப்படையில் கட்சி தலைவர்கள், சிவில் சமூகங்களை சேர்ந்தவர்கள் என ஒரு 80க்கு மேற்பட்ட நபர்களுடைய பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டுத்தான் இறுதியாக அரியநேந்திரனா KV தவராசாவா என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தார். அந்த 80க்கும் மேற்பட்டவருடைய பரிசீலனை வடிகட்டப்பட்டு இறுதியில இந்த இருவரில் ஒருவர் என்கின்ற ஒரு நிலைமை வந்தது.
அந்த இருவரில் ஒருவர் என்ற நிலை வருகின்ற போது கூட கேவி தவராசா அவர்கள் போட்டியிட முன்வருவாராக இருந்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் ஊடாகத்தான் அவர் போட்டியிட முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. இதன் காரணமாக தான் டிபிஆர்எல் கட்சி வந்து அதிலே என்னால் எந்த கட்சிகளும் 7 கட்சிகள் இதிலே கையொப்பமிட்டிருக்கின்றன. அதுல ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், இந்த கட்சிகள் எல்லாம் இன்னும் தேர்தல் ஆணையத்தினால் அன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கவில்லை என்று நம்புகின்றேன். அதிலே நீதியரசருடைய கட்சி, டெலோ புலட் போன்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சின்னத்தையோ தங்களுடைய கட்சியையோ இதற்கு வழங்குவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. இப்ப இந்த நேரத்தில் தான் இறுதியாக தவராசா தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேவை என்ற நிலைமையில் ஈழ மக்கள் இபிஆர்எல் கட்சி அதற்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருந்தார்கள். அதுவும் இறுதி கட்டத்தில் அவர்கள் அந்த சம்மதத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இறுதியாக அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட காரணத்தினால் அவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அடிப்படையில் சட்ட ஏற்பாடுகளின்படி அவர் சுயேட்சையாக கூட போட்டியிட முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு கட்சி அந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்குள் போஷிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லாத நிலையிலே அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்போது அரியநேந்திரன் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட இருக்கிறார். ஆகவே தேர்தல் ஆணைக்குழு இந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னங்களை ஒதுக்குகின்ற போது அரியநேந்திரன் அவர்களுக்கு என்ன சின்னத்தை ஒதுக்குகின்றார்கள் என்பதை அதன் பின்னர் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரியநேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு நிலையோடு நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் இதுக்கு அடுத்த கட்டமாக இவர்கள் எந்த விதமான ஒரு கள செயல்பாடுகளையோ இல்லை மக்களிடம் சென்று ஒரு தமிழ் பொது வேட்பாளருடைய அவசியம் தொடர்பான ஒரு பரப்புரை நடவடிக்கைகளையோ இல்லை இதுவரை காலமும் தவறவிட்ட அந்த குடிசார் அமைப்புகள் ஒரு அடிமட்டத்திலே மக்களோடு நேரடியாக தொடர்புபட்ட குடிசார் அமைப்புகளை ஒருங்கிணைக்கின்ற வகையிலோ இல்லை அந்த அமைப்புகளோடு தொடர்புபட்டு கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு செயல் திட்டத்தையும் குறிப்பாக அந்த அணிதிரட்டல் நடவடிக்கை நாங்கள் ஆரம்பத்தில் ஒன்றும் தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு மிக இலகுவான விடயம் அல்ல. முதலில் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். அதை நிறுத்துவதென்ன பின் அடுத்தது யார் வேட்பாளர் என்கின்ற அடிபிடி குத்துவெட்டுகள் நடைபெறும். அது அடுத்த கட்டத்தை கடக்க வேண்டும். அந்த 2வது கண்டத்தை தாண்டியதுக்கு பிற்பாடு மிக முக்கியமாக அணிதிரட்டல் நடவடிக்கை. ஏன்னால் வடக்கு கிழக்கிலே தமிழர்களாக தேசமாக தமிழர்களை அணிதிரட்டுவது என்பது பாரிய சவாலுக்குரிய விடயமாக இந்த கடந்த 15 ஆண்டுகளிலே நாங்கள் ஒரு மாற்றம் அடைந்திருக்கின்றோம். சலுகை அரசியலுக்கு பின்னாலே எங்களுடைய மக்கள் கரைந்து போய்விட்டார்கள். தமிழ் தேசியம் பொய்த்து போய் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள்ளேயே அடிபிடிகளும் குத்துவட்டுகளும் ஒரு கட்சிக்குள்ளேயே பல அணிகளாக பல பிரிவுகளாகவும் மோதல்கள் என்ற நிலையிலே உருவாகி மக்களை சலிப்படைய வைத்து மக்கள் தமிழ் தேசியத்திடமிருந்து விலகி சலுகை அரசியலுக்கு போல் அவர்கள் கலக்க தொடங்கிவிட்டார்கள். ஆக இப்படியான ஒரு துயரமான நிலைமையிலே தமிழ் மக்களை ஒரு தேசமாக அணிதிரட்டுவது என்பது பாரிய சவாலுக்குரிய விடயம். அதிலும் பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் சாணக்கியன் அணியினர் என ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரை என்பது பொது வேட்பாளருக்கு எதிராக எங்களுடைய அதாவது தமிழ் தேசிய பரப்புக்குள்ளேயே இருக்கின்றது. எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்களை விட சுமந்திரன் தரப்பினரும் கஜேந்திரகுமார் தரப்பினரும் இதிலே மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரியவர்களாக இருக்கின்றனர். ஆகவே தமிழ் தேசிய பரப்புக்குள்ளாகவே ஒரு பெரிய எதிர்பரப்புரை என்பது நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் கடந்து எப்படி நாங்கள் தமிழ் மக்களை பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வைக்க போகின்றோம்? குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களிலே ஒரு கணிசமானவர்களை இந்த பொது வேட்பாளரை நோக்கி நாங்கள் வாக்களிக்க வைப்பதாக இருந்தால் மிக முக்கியமாக அந்த அணிதிரட்டல் மக்களை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். ஏன் பொது வேட்பாளருடைய அவசியம் என்ன? ஏன் நாங்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பொது வேட்பாளர்களூடாக நாங்கள் இதை சாதிக்க போகின்றோம். இழந்து போன எங்களுடைய அரசியல் உரிமையையும் அரசியல் இறமையையும் எங்களுடைய தாயக நிலப்பரப்பையும் எங்களுடைய மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் இந்த பொது வேட்பாளரின் ஊடாக எப்படி நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்ய போகின்றோம். இந்த விளக்கங்களை நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம் என்று சொன்னால் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குடிசார் அமைப்புகளுக்கு நாங்கள் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் தங்களுடைய சமூகம் சார்ந்தவர்களை வழிநடத்த முற்படுவார்கள். இதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்றால் எல்லாமே வெற்றிடம்தான். பல மாதங்களாக வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்துக்கு வருவதற்காக பல மாதங்களை வீணடித்தார்கள். அதற்கு பின்னர் யார் வேட்பாளர் என்பதற்கு பல நாட்களை வீணடித்தார்கள். இப்போது அந்த வேட்பாளர் தெரிவுக்கு பின்னால் வேறு பல விடயங்களிலே அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டு முக்கியமாக செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாமல் அவர்கள் இப்போது
கொள்கை ஆவணத்தை, அதாவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதிலே அவர்கள் இருக்கின்றனர். ஏற்கனவே நாங்கள் பொது கட்டமைப்பிலே ஒரு ஆரோக்கியமாக பார்த்த விடயம் பல உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டது. இது என்னென்று சொன்னால், அந்த உபகுழுக்களை உருவாக்கிவிட்டு அந்த ஒரு உபகுழு செய்ய வேண்டிய வேலையை ஒட்டுமொத்த கட்டமைப்புமே காலத்தையும் நேரத்தையும் பிரியமாக்கி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேட்பாளர் தெரிவுக்கு ஒரு உபகட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த சக்தியும் ஒட்டுமொத்த தரப்புகளுமே வேட்பாளர் தெரிவிலே தங்களுடைய காலத்தை விரியமாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி காலத்தை விரியமாக்காமல் விட்டிருந்தால் இன்னொரு பக்கம் மற்ற குழு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்கான பணியை அவர்கள் முடித்து சம நேரத்திலே முடித்திருக்க முடியும். இவர்கள் வேட்பாளர் யார், வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவாரா, நிறுத்தப்படுவாரா, ஒரு கட்சியினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா அந்த புடுங்குப்பாட்டுக்குள்ளாகவே இவர்கள் அடுத்த வேலைகள் எல்லாமே சம்பிதம் அடைந்திருந்தது. ஆக இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க முடியவில்லை. அதாவது எதை நாங்கள் ஒரு முன்னேற்றகரமாக பார்த்தோமோ அவை அனைத்துமே ஒரு மேம்போக்குத்தனமாகவும் அறிவிப்புகளாகவுமே கடந்து செல்கின்ற நிலைமையினால்தான் இவ்வளவு இழுத்தடிப்புகளை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக தான் இந்த வேட்பாளர் யார் வேட்பாளர் என்ற போட்டி பல வாரங்களாக இழுபட்டது. இப்போது தேர்தல் விஞ்ஞாபனம், தேர்தல் விஞ்ஞாபனம் வருகின்ற போது இதிலே நாங்கள் அதை சேர்க்க வேண்டும், இதை சேர்க்கக்கூடாது என்ற பிடுங்குப்பாடுகள் நிச்சயமாக வரும். எல்லோரையுமே திருப்திப்படுத்தி விட முடியாது. அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகங்களும் வேறு வேறான குணாதிசயங்களையும் வேறு வேறான நோக்கங்களையும் கொண்டவைகளாக இருக்கின்ற அடிப்படையில ஒரு முரண்பாடான தரப்புகளாக இருக்கின்றது. அப்படி அடிப்படையில முரண்பாடான இரு தரப்புகளையும் ஒரு புள்ளியிலே இணைப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஆகவே ஒவ்வொரு தரப்பையும் முதல்ல ஒரு வரைவென்று தயாரிக்க வேண்டும். அதிலே அரசியல் தரப்புகள் சில தங்களுடைய ஆட்சேபனைகளை அவர்கள் தெரியப்படுத்துவார்கள். அதிலே எதை விட்டுக் கொடுப்பது, எதை சேர்ப்பது, எதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு இழுபறி ஏற்படும். அதிலே பல நாட்கள் இழுபறிப்படும். பேருந்து எல்லாருமே சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நடுவில் இந்த பக்கத்தால போவோம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அது போறக்கிடையில நாட்கள் மிக நெருக்கமாக வந்துடும். இவைகள் இப்படி ஒரு உபகுழுக்கள் என்று சொன்னால் அந்த உபகுழு அந்த வேலையை செய்யணும், மற்ற குழு அடுத்த வேலையை செய்யணும். ஆனால் இந்த நிமிடம் வரை இந்த பொது கட்டமைப்பு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில கீழே இறங்கி ஆரம்பிச்சதா எந்த ஒரு உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கையில். ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது ஏதோ ஒரு தாங்களும் 2019 இதுதான் நடந்தது. ஆனால் இப்போ ஒரு முன்னேற்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு வேட்பாளரையும் அறிவிச்சு போட்டுனா கட்டுப்பணமும் கட்டியாச்சு. 2019 இப்படித்தான் பல சுற்று பேச்சுவார்த்தை. நீங்கள் கூட அப்ப பெரிய நம்பிக்கையோடு இருந்த நீங்கள் 8 கட்சி 10 கட்சி 12 கட்சி என்று அறிவிப்புகள் பிரம்மாண்டமா வந்தது. எல்லாருமே யாழ்ப்பாணத்துல ஒவ்வொரு தனியார் விடுதியில கூடுறதும் கதைக்கிறதும் இந்த பொது வேட்பாளரை ரக்க போயினும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் எதிர்கொள்ள போயினும் என்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கடைசியா எல்லாத்தையும் என்ன கவுட்டு கொட்டினவே. அது மக்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கட்டும்னு சொல்லி போட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையா போட்டினோம். ஏன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நம்பிக்கொண்டு தெரியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குழப்பிக்கொண்டு வெளியில போனதால இவளால் அடுத்த கட்ட நகர முடியல. அப்பைக்க சிவில் சமூகத்தின் பங்களிப்பு என்பது மிக ஒரு வலுக்குறைஞ்ச நிலைமையில இருந்தது அந்த அந்த முன்னெடுப்புல. ஆகவே அரசியல் கட்சிகள் அதுல மாவை சேனாதிராஜா தான் அதுல தலைமை தாங்கி கொண்டு. அவியல் ஒரு பக்கம். அப்ப 2019 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நம்பிக்கொண்டிருந்தவியல் இப்ப தமிழரசு கட்சியை நம்பிக்கொண்டு காலத்தை வீணடிச்சவியல். நாங்கள் ஆரம்பத்திலேயே தமிழரசு கட்சிக்கு எதிராக சுமந்திரன் வழக்கு தொடுக்கையே நாங்கள் மிக தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு விடயத்தை சொன்னாங்க. தமிழ் பொது வேட்பாளரை குழப்பி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துல தமிழ் தரப்பு ஒன்றுபடக்கூடாது என்பதற்காக ரணிலுடைய முகவராகத்தான் சுமந்திரன் இந்த விடயங்களை கட்சியை குழப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னரே ஆணித்தரமாக கூறிட்டேன். இன்றைக்கு மக்கள் சிந்தித்து பார்த்தால் அது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு உங்களுக்கு புரியும். இன்றைக்கு தமிழ் தரப்பு இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துல ஒரு காத்திரமான முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அரசியல் பலமில்லாமை. சிவில் சமூகங்கள் எங்களை நாங்களே ஏமாற்றுவதற்காக 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கூடி இந்த பொதுச்சபையை உருவாக்கினார்கள் என்று நாங்கள் எங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் கூறலாம். ஆனால் அந்த 80 அமைப்புகளுமே ஒரு குடிசார் கட்டமைப்பின் ஊடாக ஒரு 8000 மக்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லை 8000 மக்களுடைய வாக்களிப்பை தீர்மானிக்கக்கூடிய வகையிலோ வலுவற்ற அமைப்புகள் என்பது ஒரு வேதனையான கசப்பான உண்மை. ஆக இப்படியான நிலைமைதான் அவர்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு அரசியல் ஒரு வலுவான வடக்கு கிழக்கு முகமாக ஒரு வலுவான அரசியல் தரப்புகளுடைய பங்கு பெற்றுதல் இல்லாவிட்டால் இந்த முன்னெடுப்பை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. இதை புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் விரும்பாவிட்டாலும் அரசியல் தரப்புகளை ஒரு சமதரப்பாக இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் பொதுச்சபைக்கு ஏற்பட்டது. அதிலே முக்கியமாக தமிழரசு கட்சி. ஏனைய கட்சிகள் எல்லாமே ஒரு மாவட்டத்திலும் ஒரு பிரதேசத்திலும் தான் செல்வாக்குள்ள கட்சிகளாக இருக்கின்றன.
தமிழரசு கட்சி மட்டும்தான் வடக்கு கிழக்கு முகமாக ஒரு கட்சி கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரு கட்சி. உள்ளூராட்சி மன்ற பெரும்பாலான வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களிலே தங்களுக்கான உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அந்த உறுப்பினர்களின் ஊடாக ஒரு மக்களிடையே ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு கட்சி தமிழரசு கட்சி. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய ஒப்புதலும் அவர்களுடைய இணக்கமும் பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு இறுதி நேரத்தில் கூட நாங்கள் ஓரளவு சாதித்து விட முடியும் என்ற நம்பிக்கை இவர்களிடம் இருக்கின்றது. அதாவது ஒரு கட்சி கட்டமைப்புகள் ஒரு வடக்கு கிழக்கிலே ஒரு கணிசமான மக்களை இதற்கு இந்த பொது வேட்பாளருக்காக வாக்களிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி, அது அவர்கள் எப்படி நேர்மையாக செயல்படுவார்கள் என்பது அது வேறு விதம். ஆனால் இவர்கள் நம்புகின்றார்கள் தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்காக இணங்கி வருமாக இருந்தால் ஓரளவு நாங்கள் ஒரு 60-70% இலக்குகளை எட்டிவிட முடியும் என்று நம்புகின்றார்கள். அதன் காரணமாக தமிழரசு கட்சியை நம்பி 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 காத்திருந்து தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்காகவே பல மாதங்கள் காத்திருந்து ஒரு 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 இணக்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு திருசங்க நிலையிலே இவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது கூட ஒரு முடிவு எடுத்தாகிவிட்டது. தமிழரசு கட்சி அரியநேந்திரன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அறிவித்திருக்கின்றது. அவர் மீது விசாரணை கேட்டிருக்கின்றார்கள். ஒரு கட்சியினுடைய ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்து கொண்டு கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி கட்சிக்கு எதிராக இருக்கின்ற தரப்பினரோடு இவர் இணங்கி ஒரு தேர்தலிலே போட்டியிடுவதாக இவர் அறிவித்திருக்கின்றார். ஆக இது தொடர்பாக கட்சி நடவடிக்கை எடுக்க போகின்றது என்று இந்த அறிவிப்பு என்பது ஒரு ஒரு பம்மாத்து நடவடிக்கை. சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததாக காட்டிக்கொண்டு அவர்கள் ஒரு பாசாங்குத்தனம் செய்வதாக இருந்தாலும் இது மக்கள் மத்தியில் ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே தமிழரசு கட்சி இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளருக்கு இணக்கத்தை தெரிவிக்கின்றது. அந்த தமிழ் பொது வேட்பாளராக தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்ற போது அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவிக்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சி எந்த பக்கம் நிற்க போகின்றது? இறுதி வரை ஒரு முடிவில்லாத ஒரு நிலையை நோக்கித்தான் இருக்கின்றது. ஆக இப்படியான நிலைமையிலே எப்படி நாங்கள் இதை ஒப்பேற்ற போகின்றோம்? இறுதியிலே இந்த குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து சுமந்திரன் கூறியதை போன்று ஒரு 5000-10,000 வாக்குகளோடு தமிழ் பொது வேட்பாளர் விடயம் முடக்கப்படுமாக இருந்தால் இதற்குத்தான் நாங்கள் அப்போதே சொன்னோம், இது தேவையில்லாம தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவிதியை கொண்டு போய் இப்படியே சின்னாபின்னமாக்கி போட்டாங்கள் என்று அவர் சொல்றதை நியாயப்படுத்துற மாதிரி அமைய போகுது. ஆக இந்த அரசியல் ஒரு நாசகார அந்த நச்சு வட்டத்துக்குள்ள சிவில் சமூகம் போய் சிக்கப்பட்டு போய் தலையை கொடுத்து போட்டு நிக்கணும். உண்மையில அந்த பொறைக்குள்ள சிக்கின எலி மாதிரி தான் இந்த சிவில் அமைப்புகள் இந்த பொது வேட்பாளர் விடயத்துல அரசியல் தரப்புகள்கிட்ட போய் சிக்கினோம். 2019 என்னன்னு சொன்னா ஒரு தமிழ் தேசிய பரப்பில தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு வலுவான தரப்பாக அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் இதுக்குள்ள நின்றால் நாங்கள் ஒரு மக்களை ஒரு இந்த இதுக்கு பின்னால அணிதிரட்டுறதுன்றது ஒரு ஒரு இலகுவா இருக்கும் என்று அவியலை நம்பிக்கொண்டு அவியல் வழியில போனோம்னா அதை கைவிட்டவியல். இப்ப தமிழரசு கட்சி வாக்குகள் ரீதியாக கட்சி ரீதியாக பலமாக இருக்கின்ற அடிப்படையில அவியலை நம்பிக்கொண்டு இப்ப இந்த நிலைமையில நிற்கிறோம். இதுதான் தற்போதைய நிலைமை. தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, கட்டுப்பணம் கட்டியாச்சு. ஆனால் மக்களை அந்த வேட்பாளரை நோக்கி வாக்களிக்க வைப்பதற்கான எந்த முயற்சிகளும் இதுவரை எடுக்கப்பட இல்லை. இப்ப கூட மிக காலதாமதமாக ஒரு குறுகிய நாட்கள்லாம் இருக்கின்றது. இதற்கு மத்தியில அரச இயந்திரத்தை வச்சுக்கொண்டு அரசாங்கம் பல முயற்சிகளை செய்து கொண்டு ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளை முன்னகொண்டோம். சீனாவினுடைய இறக்குமதி அரிசி ஒவ்வொரு வீட்டு சமையலறை வரை வந்துட்டுது. அந்த சீனாவினுடைய அந்த அரிசி சமையலறைக்கு வந்தேன்னு சொன்னா அந்த சமையலறைக்குள்ள வந்த சீனா ரணில் விக்ரமசிங்கவுக்கு டக்ளஸ் தேவானந்தாவோடாக வாக்கு போடுங்கொண்டு சொல்றதுதான் அந்த செய்தியை நாங்க பார்க்க முடியும். அது எவ்வளவு தூரம் அது சாத்தியப்படும் என்றது எங்கட எதிர் நடவடிக்கையிலான் இருக்கு. நாங்கள் ஒரு தேசியம், ஒரு தமிழர்கள் தேசமாக நாங்கள் மக்களை ஒரு அணிதிரட்ட தவறுவோமாக இருந்தால் இந்த சீனாவினுடைய அரிசி மூட்டைக்கு பின்னாலையும் இன்னப்புற சலுகைகளுக்கும் அறிவுகளுக்கு பின்னாலையும் எங்களுடைய மக்கள் கரைந்து போவதை தடுக்க முடியாது என்பதுதான் மிக வேதனையான நிலைமை. இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் 6 மாதம் பேசிக்கொண்டு வந்தோம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற என்னது, நிறைய பாடங்களை இங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சில வேளைகளில் எங்களுடைய உறவுகள் யோசிப்பார்கள், இவர்கள் ஒரு ஊகத்தோடு தான் இவ்வளவு நாளும் பேசினார்களா என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது, மற்றவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்றில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் அப்பொழுது பேசும்பொழுது, அதாவது இந்த பொது வேட்பாளரினூடாக அந்த வேட்பாளர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. இதனுடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால், ஒரு குறியீடாக தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான இனம், நாங்கள் தனியாக வாழ்ந்த இனம்,
எங்களுக்கு அந்த நிலைமை வேண்டும் என்றதை வெளிப்படுத்துவதற்காகவும் சர்வதேச நாடுகளுக்கு இதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இனி சிங்கள தேசத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், உங்களுக்குத்தான் இதுவரை காலமும் வாக்குகளை போட்டோம், இதுவரையில் நீங்கள் எவ்வாறெல்லாம் ஏமாற்றினீர்களோ, தலையை சுற்றி எவ்வளவெல்லாம் ஏமாற்றினீர்களோ அந்த ஏமாற்றலுக்கு நாங்கள் இனிமேலும் இடம் கொடுக்கப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்துவது. இனி தமிழ் மக்கள் தொடர்பாக, தமிழ் தரப்பினர் எவ்வாறு, தமிழ் மக்கள் என்று சொல்லும்பொழுது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தொடர்பாக எவ்வாறு இது நகரப்போகின்ற என்ற விடயங்களை பார்ப்பதற்காக, தண்ணியை பரிசோதித்து பார்ப்பதற்காக என்று கூட நாங்கள் இதை எடுக்கலாம். ஏனென்றால் இவர்களுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்துகிறேன். இப்போ இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் விரிவாக தந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒன்று கூறியிருந்தோம் அப்பொழுது, பொது வேட்பாளரை நிறுத்தும் பொழுது சர்வதேசம் ஓடி தெரியும். இனி அந்த சர்வதேச நாடுகள் யார் பொது வேட்பாளராக வர வேண்டுமோ அவர் தொடர்பாக நிறைய பேச வேண்டும் என்று வருவார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்றெல்லாம் அதுவும் இப்பொழுது நிதர்சனமாகிவிட்டது. பொது கட்சி அழைப்பை விட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்கா. அந்த கட்சியினர் எல்லோருமாக பாய்ந்து சென்றார்களா? யார் யார் சென்றார்கள் என்ற கூறுங்கள் இராமேந்திரன். உண்மையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ் பொது வேட்பாளருடைய நாங்கள் ஆரம்பத்தில் கூறினோம். அந்த பொது வேட்பாளரை தொடர்பாக தமிழ் தரப்பு சிந்திக்க தொடங்கிவிட்டதென்ற செய்தியே பல தரப்புகளுக்கு ஒரு அச்சமூட்டுவதாக அமைந்தது. பல இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள், ஆள துடிப்பவர்கள், அவர்களை ஆட்சி அரியணை ஏற்றுவதற்கு துடிக்கின்ற பிராந்திய உலக வல்லரசுகள் அத்தனை பேருமே துடித்து போய் பதபதைத்து போய் தங்களுடைய எலும்பு துண்டுகளுக்கு அலைந்து திரிகின்ற அல்லக்கைகளை கொண்டு அவர்கள் பல பகிரத பிரியத்தனத்தை மேற்கொண்டார்கள் அந்த பொது வேட்பாளர் முயற்சியிலிருந்து தமிழ் தரப்பை பின்பாங்க வைப்பதற்கு. ஆனால் எதிர்பார்ப்புகளை மீறி அந்த விடயம் கைகூடியதற்கு பிற்பாடு முதல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு வியூகத்தை வகுத்தார். அந்த பொறியிலே இவர்கள் சிக்கிவிட்டார்கள். தமிழ் தரப்பு வேட்பாளரை அறிவித்து விட்டது. அடுத்த கட்ட இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதிலே இவர்கள் கவனத்தை குவிப்பதற்கு பதிலாக அவர்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துகின்ற வகையில ஒரு குண்டை போட்டு விட்டார். அதாவது நேற்று முன்தினம் 12ஆம் தேதி பொது கட்டமைப்பினரோடு தான் சந்திக்க விரும்புவதாக ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். அந்த அழைப்பை பொது கட்டமைப்பு நிராகரித்திருந்தது. சிவில் சமூகங்கள் மற்றும் சில அதில் ஈடுபடுகின்ற அரசியல் கட்சிகள் சார்ந்து அவர்கள் அந்த முடிவை எடுத்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே அந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார். என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணத்திற்காக இந்த சந்திப்பு என்ற நோக்கம் இதிலே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அவர் இந்த ஒரு நோக்கங்கள் குறிப்பிடப்படாமல் இந்த சந்திப்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை தாங்கள் நிராகரிப்பதாகவும், இப்போதைய சூழ்நிலையிலே நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளும் இல்லை. ஆகவே ஜனாதிபதி தரப்பிலிருந்து காரணம் குறிப்பிட்டு சந்திப்பதற்கு மீள அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். அதாவது என்ன காரணம், என்ன அடிப்படையில் அவர்கள் சந்திப்பை ஏற்படுத்த விரும்புகின்றார்கள் என்ற விடயத்தை தெரியப்படுத்தினால் அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று பொது கட்டமைப்பு சார்பாக, அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்கின்ற சிவில் சமூகமும் அரசியல் தரப்புகளுமாக இணைந்து உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பு, அந்த பொது கட்டமைப்பு சார்பாகத்தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஏன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்பவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். ஆகவே சிவில் சமூகங்களையும் கட்சிகளையும் ஒருங்கிணைத்ததாக இருக்கின்ற அந்த பொது கட்டமைப்பினுடைய சார்பிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார். ஜனாதிபதியினுடைய சந்திப்பை தாங்கள் நிராகரிப்பதாக அவர் அறிவித்திருந்தார். அது உண்மையிலே ஒரு தமிழ் மக்கள் உண்மையிலே பெரிய ஒரு ஆரம்பத்திலே இதுல சில தரப்பினர் ஜனாதிபதி உள்ளிட்ட எவர் அழைத்தாலும் நாங்கள் போய் பேசத்தானே வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் உள்ளக கலந்துரையாடல்களை தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்ததை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் அதற்காகத்தான் இவர்கள் இங்கே வந்து தங்களுடைய தலைகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவாக கூறினோம், இந்த விலாங்கு மீன்கள், அந்த விலாங்கு மீன்களாக சிலர் உள்ளுக்கு இருந்து கொண்டே அந்த சந்திப்புக்கு ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி இவர்கள் இப்படி அறிவித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விரித்த அந்த பொறி வலைக்குள் இவர்கள் சிக்காமல் தப்பித்து விட்டார்கள் என்று ஆறுதல் கொள்ள எத்தனித்த போதே உடனடியாக அறிவிப்புகள் வந்தது. அந்த பொது கட்டமைப்புக்குள் இருக்கின்ற சில கட்சிகள் இல்லை, நாங்கள் ஜனாதிபதியினுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்று. அந்த அடிப்படையிலே ஜனநாயக போராளிகள் கட்சி, டெலோ, புலட் ஆகிய 3 கட்சிகளும்
நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவருடைய அழைப்பை ஏற்று நேரில் சென்று அவர்கள் சந்தித்து கலந்துரையாடி திரும்பி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்கள் இவர்கள் எங்கே என்று அழைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு இப்பொழுதே தெரியும். நாடி பிடித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வேலைகள் அப்பொழுது இருந்து ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன பேசப்பட்டது என்று அறிந்தீர்களா? நிச்சயமாக ஏற்கனவே இவர்களிடம் ஒரு கொள்கை இருக்கவில்லை. கொள்கை இருந்திருந்தால் ஜனாதிபதியுடைய அழைப்பை ஏற்றி இவர்கள் விழுந்தடித்துக் கொண்டு சென்றிருக்க மாட்டார்கள். இப்ப ஏற்கனவே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனும் இப்படித்தான் ஒரு 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 நழுவல், அதாவது ஒரு கொள்கை பிடிப்பற்ற நிலைமையில் தான் அவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். அதாவது இதுவரை காலமும் கடந்த சுதந்திர இலங்கையினுடைய 75 ஆண்டுகளிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த ஆட்சியாளர்களும், அதாவது தமிழன் மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுடைய வாக்குகளால் அரியணை ஏறுகின்ற எந்த ஆட்சியாளர்களும் ஆட்சி விட மீறியதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாகவோ தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாகவோ எந்த கரிசனையும் கொள்ளாது, மாறாக தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதிலும் அவர்களை அழிப்பதிலும் அவர்களுடைய தாயக பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதிலும் தான் அவர்கள் முழு மூச்சாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஆகவே இனிமேல் இந்த வரலாற்று படிப்பினையின் அடிப்படையிலே நாங்கள் எந்த ஒரு அரசு தலைவருக்கான தேர்தலிலும் தமிழ் மக்கள் வாக்களிக்காது இருப்பதன் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய இறையாண்மையையும் தங்களுடைய அரசியல் உரிமையையும் சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த 2024 அரசு தலைவருக்கான தேர்தலை பயன்படுத்த போகின்றோம் என்பதுதான் பொது வேட்பாளருடைய அடிப்படை ஒரு மைய கருத்தியலை. அதுதான், அதைத்தான் நீதியரசர் உள்ளிட்டவர்களும் கூறியிருந்தார்கள். அந்த 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 அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இணங்குவதாக. ஆனால் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் என்ன கூறினார்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நல்லவர், வல்லவர், அவருடைய தலைமையில் தான் நாடு மீண்டு கொண்டிருக்கின்றது, இப்போது தேர்தல் தேவையில்லை, ஆகவே அந்த தேர்தலில் ஒரு 2 வருடத்துக்கு ஒத்தி வைத்தால் கூட பரவாயில்லை, அதற்கு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று. அப்ப நீங்கள் யாருடைய பக்கம் பேசுகின்றீர்கள்? தமிழ் மக்களுடைய பக்கம் பேசுகின்றீர்களா இல்லை சிங்களவர்களுடைய பக்கம் பேசுகின்றீர்களா? ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்கின்றார் என்றால் சிங்கள தேசத்துடைய பிரச்சனை. பொருளாதார நெருக்கடி என்பது, அதாவது வயிற்று பசிக்கான போராட்டமாகத்தான் தென்னிலங்கையிலே போராட்டம் மூண்டதே தவிர ஒரு மாற்றத்துக்கான போராட்டமாக தென்னிலங்கையிலே அந்த போராட்டம் மூடவில்லை. மாற்றத்துக்கான போராட்டமாக என்று சொன்னால் தமிழ் மக்களையும் ஒரு சக குடிமக்களாக ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தவர்களாகத்தான் ஒரு மாற்றத்துக்கான போராட்டம் என்பது முகழ முடியுமே தவிர இப்படியாக ஒரு தனித்துவமாக அவர்கள் ஒரு ஒரு அடையாள அறிவிப்புகளினூடாக ஒரு மாற்றத்துக்கான போராட்டத்தை நாங்கள் பார்க்க முடியாது. ஆகவே அங்கே தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனை தங்களுடைய 6 கடக்கும் வரைதான் அண்ணன் தம்பி உறவு என்பதை போன்று அவர்களுடைய பிரச்சனை முடிந்ததற்கு பிற்பாடு திரும்பவும் தமிழர்களுடைய களத்திலே நசித்து தமிழர்களை கொள்வதற்கு துடிப்பார்கள். அவை இந்த வரலாற்று பின்புலத்தை தெரிந்து கொண்டு திரும்பவும் 2 வருடத்துக்கு தேர்தலை ஒத்தி வைத்து நாட்டை ஆசுவாசப்படுத்தி விட்டு பிறகு எப்படி தமிழர்களுடைய உரிமைகளை பற்றி பேச போகின்றோம்? இந்த நெருக்கடி நிலையில் வைத்துக் கொண்டுதான் தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஆகவே அந்த அறிவிப்பு, அந்த அடிப்படையில் தான் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவருடைய அந்த முடிவை நாங்கள் கடுமையாக விமர்சித்தோம். அதே நிலைப்பாட்டில் தான் இப்போது இவர்களும் சென்றிருக்கின்றார்கள். ஆகவே சென்றவர்களுக்கு கொள்கை இல்லை. பொது வேட்பாளருக்காக எதற்காக நாங்கள் நிற்கின்றோமோ அதை நாங்கள் வெளியே நின்று கொண்டு அதை மேலும் வலுப்படுத்த வேண்டும். நாங்கள் அந்த பேச்சு மேசையிலே போய் நாங்கள் அமர்ந்து விட்டோமாக இருந்தால் நாங்கள் இந்த கனதியை உடைத்து விடும். இந்த இவர்கள் போய் சந்தித்ததுக்கு அனுமதி பெற்றுத்தான் சென்றார்களா? இப்போ பொது வேட்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, பொது கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பினுடைய அனுமதியோடு தான் பேசினார்களா? அங்கே பொது கட்டமைப்பு அனுமதி என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பொது கட்டமைப்பு சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனாதிபதியுடைய சந்திப்பை நிராகரிப்பதாக அவர்கள் அறிவித்ததுக்கு பிற்பாடு இவர்கள் செல்கின்றார்கள் சொன்னால் இவர்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல். அப்ப இப்பொழுது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மட்டுமில்லை ராமேந்திரன், தமிழ் மக்களுக்காக இவர்கள் செயல்படவில்லை, தங்களுடைய சுய லாபத்துக்காக செயல்படுகிறார்கள் நீங்கள் அடிக்கடி கூறும் பொழுது சிலர் கேள்வி எழுப்பினார்கள். அது இப்பொழுது நிறுவனமாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. நான் ஏற்கனவே இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே டெலோ புலட் போன்ற கட்சிகள், ஏன்னா ஜனநாயக போராளி கட்சிகளை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே தலைவராக வேந்தன் அவர்களும் செயலாளராக துளசி என்பவரும் இன்னொருவர் கதிர் என்று சொல்லி ஒரு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்றார். அடிக்கடி ஊடகங்களில் வந்து அவர்கள் முகத்தை காட்டுவதன் ஊடாக அவர்களை கடந்து அடுத்த 4ஆவதோ 5ஆவதாக ஒரு அந்த கட்சிக்கென்று சொல்லி ஒரு யாரும் ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஒருவருமே இல்லை. ஆக அவர்கள் ஒரு லெட்டர்பேட் அமைப்பாக, அவர்களும் ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவர்கள், அதாவது நாங்களும் போராளிகளை உள்வாங்கி வைத்திருக்கின்றோம், அவர்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கின்றோம் என்ற அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் நடமாட விடப்பட்டிருக்கின்றார்களே தவிர அவர்களை நாங்கள் ஒரு பொருட்டாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடந்து டெலோ புலட் போன்றவை நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறினோம். கடந்த நிகழ்ச்சியில் கூட இவர்கள் விலாங்கு மீன்களாக தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தங்கள் தமிழ் தேசிய ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பு வருமாக இருந்தால் தாங்கள் அம்பலப்பட்டு விடுவோம் என்பதற்காக இந்த பக்கம் தலையையும் அங்கே எலும்பு துண்டுகளை தூக்கி போடுகின்ற அரசாங்க தரப்பிடம் பாளையம் காட்டுகின்ற விலாங்கு மீன்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று.
அதை இப்போது இவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். இன்று பொது கட்டமைப்பு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போது அதை மீறி அந்த ஒரு கூட்டு முடிவை நிராகரித்து இவர்கள் போய் ஜனாதிபதியுடன் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் கூறிய விடயம், ஜனாதிபதியினுடைய அழைப்பை நாங்கள் நிராகரிக்க முடியாது. அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர் பேசுவதற்காக அழைத்திருக்கின்றார். அங்கே பேசுவதற்காக அங்கே செல்கின்ற போதுதான் நாங்கள் என்ன பேசுகின்றார், அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று. அவருடைய நிலைப்பாட்டை செல்வம் அடக்கலநாதன் இப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார், சித்தார்த்தன் இப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள். அதே செல்வம் அடக்கலநாதனுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். கடந்த வருட இறுதி பகுதியிலே, அந்த நவம்பர் மாத பகுதியிலே நாடாளுமன்றத்தில் வைத்து ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார், 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன், தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தான் தீர்வை காண்பதற்கு திட சங்கல்பம் பூண்டிருப்பதாக. அப்போது சுமந்திரன் தலைமையிலே அசூரகதியிலே ஒரு சூறாவளி சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2 மாதத்துக்குள்ளாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை காண போகின்றேன் என்று. இவர்களும் விழுந்தடித்து கொண்டு போய் அங்கே மேசையிலே போய் பேச்சு மேசையில இருந்து தேத்தனையும் குடிச்சு போட்டு இந்த ரோடுகள் வடையிலையும் திண்டு போட்டு வந்தவியல். அதை தவிர வேறு எந்த பிரியோசனமான இதுக்காகத்தான் அங்க போறவியல். அந்த பேச்சு மேசைக்கு அழைக்கிறதன் ஊடாக தாங்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்ற அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கும் அங்க போற எலும்பு துண்டுகளையும் தூக்கி கொண்டு வர்றதுக்கு தான் இவியல் போனது. இவியல் போய் போட்டு வந்து என்ன நடந்தது கடைசியா? இந்த நிமிடம் வரை 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயாராயில்லை. அரசியலமைப்புல ஏற்கனவே இருக்கிற ஒன்றை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்ன ஜனாதிபதிய இப்போது வரை இவியலால நடைமுறைப்படுத்த வைக்க முடியல. உண்மையில ஒரு விடயத்தை செய்யறதுக்கு மனம் இருந்து செய்யக்கூடிய ஒரு விருப்பம் இருக்குமாக இருந்தால், ஒரு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துல இருக்கிறார். நாங்க மிக சிம்பிளாக நாங்கள் ஒரு விடயத்தை தமிழ் தரப்பு ஆரம்பத்துல தான் நாங்க சொல்றோம், செய்யுங்க, உங்களோட கையில் அதிகாரம் இருக்கு, நீங்கள்லாம் சொன்னீங்க 13 நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசியலமைப்புல இருக்கிற இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக ஏற்று நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்திய பிரமாணம் செய்துதான் ஜனாதிபதி பொறுப்பேற்கின்றார். அப்ப அந்த அரசியலமைப்பில் இருக்கிற 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இல்லையா, அவர் அரசியலமைப்புக்கு விரோதமா செயல்படுறாருன்னு அர்த்தம். அவரே சொல்லி இருக்கிறார், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று. அப்ப அவரே சொன்ன விடயத்தை அவரை கொண்டு செய்விக்க வக்கில்லாதவியல் இனிமேல் வந்து என்னத்தை சாதிக்க போயினும். இது இவியல் தாங்கள் பின்கதவால போய் பெட்டிகளை வாங்கி கோடிகள்ல தாங்கள் சுகபோகமாக வாழ்றதுக்காக இவியல் சொல்ற ஏமாத்து வார்த்தைகள்லாம் நாங்கள் அவியலோட போய் பேசினாதான் அவை இந்த நிலப்பாடு என்னன்னு தெரியும், அதுக்காகத்தான் நாங்கள் போயிருக்கிறோம். இதுல தமிழ் மக்களுடைய சார்பாக இவர்களுடைய சந்திப்பு அமையவில்லை. தமிழ் மக்களை பணயம் வைத்து இவர்கள் வழக்கமான அந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற காலத்திலே இவர்கள் அரசியல் படுக்கையில் இருந்து இவர்கள் கோடிகளிலே இவர்கள் தங்களுடைய சொத்துக்களை அதிகப்படுத்தி இவர்கள் வளமாக வாழ்ந்ததை போன்று இப்போதும் இந்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பொது வேட்பாளர் பக்கம் நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டுவதனூடாக தங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்தி இவர்கள் தங்களுடைய சுயநல காரணங்களுக்காகத்தான் ஜனநாயக போராளிகள் கட்சி, டெலோ, புலட் போன்ற கட்சிகள் ஜனாதிபதியுடைய சந்திப்பிலே பங்கு பெற்றி இருக்கின்றன என்பதை நாங்கள் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதைவிட அங்க ஜனாதிபதி ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார், சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பாக தான் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றது. வருகின்ற நாடாளுமன்றம், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அமைய போகின்ற நாடாளுமன்றம் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு அமைகின்ற பட்சத்தில் அந்த நாடாளுமன்றம் சமஷ்டி தொடர்பாக ஆராய்வதற்கு விருப்பமாக இருக்கிற ஒரு பட்சத்தில் தான் சமஷ்டி தொடர்பாக நாடாளுமன்ற தீர்மானத்தினூடாக முடிவெடுப்பதற்கு தான் தயாராக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். என்றால் அவர்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை 13 தொடர்பாகவும் ஏமாற்ற முடியாது. அது இப்போது இப்ப நாங்க தொடர்ந்து அடிச்சு 13 தொடர்பா அம்பலப்படுத்தி விட்டாச்சு. அதைத்தான் நான் கூற வந்தேன் ராமேந்திரன் என்றால், பாருங்க இந்த கோமாளிகளுடைய வேலையை பாருங்கள். அரசியல் யாப்பில் இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டத்தையே முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் எவ்வாறு இவர்கள் சமஷ்டி தொடர்பாக பேசுவார்கள்? முது எலும்பை இவர்களுக்கு இருக்கின்றதா அதை கேட்டுக்கொண்டு வருகிறது? உண்மையில் அப்படி இவர்கள் காலத்துக்கு காலம் இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்து சம்பந்தன் அவர்கள் என்ன கூறினார் 2016ஆம் ஆண்டு, எல்லோருமே வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருங்கள், அடுத்த 2016ஆம் ஆண்டு தீபாவளி தினத்திலே சம்பந்தன் சொல்கின்றார், அடுத்த 2017 தீபாவளிக்கு தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத் தருவது என்னுடைய பொறுப்பு, இந்த அரசாங்கம் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கின்றது, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த தமிழ் மக்கள் தரப்பிலே எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகளுக்கு எதிராக குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே கருத்துக்களை கூறுபவர்கள் அமைதி காத்து இருங்கள், நான் ஒரு வருடத்திலே தீர்வை கொண்டு வரேன், அவர் தீர்வை தருவேன் என்று சொன்னவர் அவர்
பரலோகம் சென்று விட்டார். இப்போ அவருடைய கைத்தடியாக, அவருடைய அரசியல் வாரிசாக, அரசியலிலே தலைமை தாங்க துடித்துக் கொண்டிருக்கின்ற சுமந்திரன் அவர்கள், அப்புகாத்து அவர்கள், இப்போது அவரும் அதே பாணியிலே தமிழ் மக்களுக்கான தீர்வை தான் ஏதோ தலையால கிடங்கு கிண்டி தண்ணி எடுத்து தர ஒரு முயற்சியில் அவரும் இறங்கி இருக்கிறார். இப்ப எல்லோருமே விடுற பிள்ளை இதுதான். மக்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இவர்கள் கதைத்து பேசி வைத்து ஆடுகின்ற நாடகம் தான் இது. இவர்கள் அங்க சொல்லுவார்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாளர்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா சனத்தை ஏமாத்த இல்லாம கிடக்குது. சனத்துக்கு ஏதாவது நாங்க சொல்லணும்னா நீங்க புதுசு புதுசா ஏதாவது கதைக்கணும். அப்ப இனி 13 சொல்லி அவரே சொல்லி போட்டு அதை அவரே செய்யலாத ஒரு கட்டத்துக்கு வந்துடுது. அப்ப இப்ப சமஸ்ரீன்றதை நீங்க பேசினாதான் நாங்கள் சனத்திட்ட போய் இந்த அவர் சமஸ்ரீ சொல்லி இருக்கிறார். அப்ப இப்ப இல்ல, அடுத்த பாராளுமன்றம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் பட்டி வாங்குறதுக்கு இவள் இப்பவே துண்டு போட்டு வச்சுட்டீங்க. இல்ல அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சேர்த்து இப்ப இவளுக்கு பெரிய பட்டியா குடுபட்டுட்டு போலாம் கிடக்குது என்னடா. அப்ப அதுக்காகத்தான் இந்த அடுத்த பாராளுமன்ற வந்து பெரும்பான்மை அமைகிற பட்சத்துல சமஸ்ரீ தொடர்களாக கூட நான் பேச தயாரேன். அந்த இடத்துல இவங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா நீங்கள் 13 நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னீங்க, அந்த இருக்கிற நாளுக்குள்ள நடைமுறைப்படுத்தி கிடக்கு. அவர் சொன்னது எனக்கு ஒரு நாள் போதும். ஜனாதிபதி ரணில் சொன்னது எனக்கு ஒரு நாள் போதும் 13 நடைமுறைப்படுத்துறாங்க. முதல் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. நாங்கள் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வாக்களே சிந்தாம சிதறாம நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தாரம்ன்ற ஒரு வாக்குறுதியில் அங்க கொடுத்திருந்தா நாங்கள் உண்மையில வீல தலையில் வச்சு கொண்டாடி இருக்கோம். இது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே மாற்ற கதையாக தமிழ் தரப்பும், அதாவது இந்த இப்ப போயிருக்கிற டெலோ புலட் ஜனநாயக போராளிகள் கட்சி தரப்பு, அங்கால சுமந்திரன், அங்கால எதிர்த்தரப்பு நிற்கிற பொது வேட்பாளருக்கு எதிரான தளத்தை எல்லாருமே ஒரே ஆக்கல. டக்ளஸ் சிவானந்தா, அங்கேன் ராமநாதன், பிள்ளையான், வியாழேந்திரன், சுமந்திரன், அடைக்கலநாதன், சித்தார்த்தன், இந்த ஜனநாயக போராளிகள் என்ற அந்த கோமாளிகள், இவியல் எல்லாருமே ஒரே ஆக்கள் தான், ஒரே குட்டையில உருண மட்டையெல்லாம். ஆனா எல்லாருமே என்னடா அந்த ஒவ்வொரு அந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம் கொடுத்து கிடக்கு. இவியல் இந்த பக்கம் நின்று கொண்டு நல்ல விழா வேஷம் போடினோம், இவியல் அந்த பக்கம் நின்று கொண்டு அந்த கௌரவர் பாண்டவர் மாதிரி பிரிஞ்சு நின்று கொண்டு ஆளாளுக்கு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லாருமே பின்னுக்கு இருந்து இயக்குற கதாநாயகன் அங்க ரணில் விக்ரமசிங்க தான். இப்ப அந்த ஒரு நாடகத்தின் ஒரு இறுதி அத்தியாயமா இவியல் இந்த விஷயத்தை. ஆகவே இவியல் யாராலையுமே தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலுமே நன்மையும் வரப்போறதில்லை. தமிழ் மக்களை உண்மையாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுறது மக்கள் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாகவே கூறிக்கொண்டோம். 3 வருடங்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறினீர்கள் ராமேந்திரன், இந்த 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எத்தனையோ ஆதாரங்களை கொடுத்திருந்தோம். இப்பொழுது அது சவப்பட்டியில் ஆணை அடிக்குதுண்டா. இவர்களால் எந்த காலத்திலும் தமிழ் மக்களுக்கு மனசுத்தியோடு இவர்களிடம் உண்மையாக நான் அடிக்கடி கேட்கின்ற கேள்வி, அப்பொழுதிருந்து கேட்டுக்கொண்டு வருகிறேன், இவர்களிடம் ஆளுமை இருக்கின்றதா என்று எனக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஆளுமை இருந்தால் ஒரு கொஞ்சம் தன்னும் இவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் அந்த மக்களுடைய நிலைமை என்ன, உண்மைத்தன்மையோடு அந்த மக்களுக்கு நாங்கள் அவருடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பாக. வெறுமெனவே ஊடகங்களுக்கு முன்னால் வந்து நின்று தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் வந்து ஒரு அனுதாபம் காட்டுவது போல் இனி உசுப்பேற்றுவதற்காக மக்களுக்கு தாங்களும் அப்படியான ஒரு செயல்பாட்டை காட்டுகின்றோம் என்று தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்தோம். இதே நேரத்தில் ராமேந்திரன் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், செல்வம் அடைக்கலநாதன் வன்னி பிராந்தியத்திலே ஒரு கரும்பு தொழிற்சாலை, சீனி தொழிற்சாலை ஒன்றை கொண்டு வருவதற்கு ரணில் அரசாங்கத்தோடு சேர்ந்து சீன நாட்டு முதலீட்டாளர்களை பின்கத வழியாக கொண்டு வந்து வன்னியில இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கபளீகரம் செய்து அங்கே கரும்பு தொழிற்சாலை கரும்பு செய்து அங்கே சீனி தொழிற்சாலையை கொண்டு வந்து அதனூடாக வன்னி பிராந்தியத்தையே ஒரு நீரற்ற பாலைவனமாக மாற்றுகின்ற நயவஞ்சகத்தனமான திட்டத்துக்கு அந்த சுரேன் குருசாமி என்கின்ற நபரூடாக, டெலோவினுடைய பேச்சாளராக இருப்பவர் ஊடாக அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அது மிகப்பெரிய, அது ரணில் விக்ரமசிங்கவே பவுனியால் வச்சு உங்களுடைய ஆக்கள்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவியல் என்ற விஷயத்தை அம்பலப்படுத்தி போனவர். அப்ப அந்த உங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரிதான் இப்ப இந்த விளையாட்டுகள் இல்லை. ஒரு பக்கம் தமிழ் மக்களுக்காக வேஷம் போட்டுக்கொண்டு அந்த பக்கம் சில இன்னப்புற நன்மைகளுக்காக, எலும்பு துண்டுகளுக்காக தமிழ் மக்களுடைய இருப்புகளையும் இவர்கள் எப்பவுமே விற்று பிழைப்பதற்கு தயாரானவர்கள் என்பதைத்தான் மக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நினைவு வைத்திருக்க வேண்டும். உண்மையா இதற்குதான் நான் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை சில வேளைகளில் சிலர் விமர்சிப்பார்கள். அதாவது இவர் என்னென்று இப்படி கூறுகிறாண்டு வாருங்கள், எழுதி வைச்சது போல் நீங்கள் கூறிய அவ்வளவு விடயங்களும் நிதர்சனமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நீதியரசருடைய அரசியல் அனுபவம் இல்லாத அவருடைய தன்மை, தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள், புளோட்டினுடைய அந்த குணத்தை பாருங்கள், டெலோவனுடைய குணத்தை பாருங்கள். இவர்கள் யாருமே ஒரு மனசுத்தியோடு, தமிழரசு கட்சியை பாருங்கள், சுமந்திரன், சாணக்கியன், இவர்களை எல்லோருக்குமே தெரியும். ஸ்ரீதரனை பொறுத்த மட்டில் அவருடைய நிலைப்பாடும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது
நீங்கள் கூறிக்கொண்டு வந்த அவ்வளவும் உண்மை என்பதை இப்பொழுது காட்டியிருக்கின்றேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இப்போ நீங்கள் ரணில் சுமந்திரனுடைய சந்திப்பு நடைபெற்றது. புளோட்டா அவர்களும் ரணிலை சந்தித்தார்கள். அங்கே 7 அம்சங்கள் அடங்கிய ஒரு திட்டம் ஒன்று பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இப்போ நரித்தந்திரம் விட்டிருக்கின்ற இந்த சுமந்திரன் ரணில் இன்னும் ஒருக்காக கூட போகிறார்களாம். என்னத்துக்காக கூட போகிறார்கள்? உண்மையிலே இப்போது நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், சுமந்திரன் அவருடைய தலைமையிலே தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு நாடகத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதை அவருடைய சுமந்திரன் அவருடைய ஊதுகுழல் ஊடகங்கள் சிலர் அதை மிகைப்படுத்தி ஏதோ சுமந்திரன் தான் வல்லவர், அவருடைய தமிழ் மக்கள் தீர்வு கிடைக்க போகின்றது என்ற வகையிலே அவர்கள் அதை விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சுமந்திரன் ஊடாக சில தரப்பினருக்கு ஒரு 2 பக்கத்திலே ஒரு தீர்வு தொடர்பான, அதாவது அவருடைய தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக ரணிலினுடைய உத்தேச நிலைப்பாடு, அதிலே 7 வரைவுகள் 7 ஒரு அம்சங்களாக அந்த விடயம் உள்ளடக்கப்பட்டது. அதிலே 13 கூட முழுமையாக இல்லை என்பதுதான் விடயம் அறிந்த வட்டாரங்களோட அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஏற்கனவே 13 மிச்ச சொச்சமாக இருக்கின்ற மாகாணங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை கூட அவர்கள் வேறு வடிவங்களிலே ஏமாற்றி அதை மத்தியினுடைய கைகளுக்கு கொண்டு செல்கின்ற வகையில் தான் இந்த, அதாவது எப்படி ஏக்கிய ராஜ்ய என்ற சொல் பதம் அந்த ஒற்றையாட்சி இல்ல ஒருமித்த நாடு, ஒரு நாடு ஒரு தேசம் என்ற வகையிலான வார்த்தை ஜாலங்களினூடாக தமிழ் மக்களை ஏமாற்ற முற்பட்டதை போன்று அந்த வார்த்தைகளின் ஊடாக ஏதோ இருப்பதை விட அந்த பிரச்சனைகளை பேசி ஆணைக்குழுக்களை அமைத்து அதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்ற வகையிலே ஒரு ஏமாற்று என்ற வகையிலே, அதாவது அந்த காகத்தினுடைய வாயிலிருந்து வடையை பெறுவதற்காக நரி எப்படி தந்திரத்தனமாக செயல்பட்டதோ அதே போன்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவருவதற்காகவும் சுமந்திரன் சாணக்கியன் அணியினர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதை பகிரங்கமாக அறிவிப்பதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டது. இதோ பாருங்கள், இப்படி இதுதான் ஜனாதிபதியோட நிலைப்பாடு. நாங்கள் இந்த தேர்தலில் அவருக்கு நாங்கள் வாக்குகளை செலுத்தி அவரை பலமடைய செய்வதன் ஊடாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய பலம், அவருடைய கட்சி, அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைகின்ற பட்சத்திலே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற வகையில் தான் இவர்கள் அந்த ஒரு 2 பக்க ஆவணம் தயாரிக்கப்பட்டது. இப்போது நேற்று முன்தினம் சென்ற இந்த அடுத்த எலும்பு துண்டுகளை காவுகின்ற இந்த தமிழினத்தை விட்டு பிழைக்கின்ற செலோ புலட் போன்ற தரப்பினரிடம் அதிலிருந்து சில திருத்தப்பட்ட, அது மேலதிகமாக சில ஒரு தந்திரத்தனமான விடயங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு ஆவணம் ஒன்று அவர்களிடம் கையளிக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதை அவர் செலோவினுடைய பேச்சாளர் அதை தெரியப்படுத்தி இருக்கின்றார் ஜனாதிபதியுடைய சந்திப்புக்கு பின்னர். இது தொடர்பாக மீளவும், என்றால் இதனுடைய கதாநாயகனே சுமந்திரன் தான். அவர் இல்லாமல் ஒரு விடயம் நடைபெறும் என்றால் அது சாத்தியமில்லை. ஆகவே அதை ஒரு உத்தியோகபூர்வமாக அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக இன்றைய தினம் ஜனாதிபதியினுடைய சந்திப்பு இடம்பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பு தொடர்பான தகவல்கள் எதுவுமே இதுவரை எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறியக்கூடியதாக இருக்கவில்லை. அவருடைய இன்றைய சந்திப்பானது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் இன்று நடைபெறுகின்ற இந்த சந்திப்பானது அவருடைய நாடகத்தினுடைய இறுதி வடிவமாக இருக்கும். என்னால் அந்த திருத்தப்பட்ட வடிவத்தை இவர் கொண்டு செல்ல இவருடைய ஊதுகுழல் ஊடகங்களும் அவருக்கு இருக்கின்ற சில தரப்புகளும் அதை காவிக்கொண்டு ஜனாதிபதி அதிலே முக்கிய விடயம், இது வெறுமனே ஒரு மொட்டை கடதாசி, அதை மக்கள் நினைவில் வச்சிருக்கணும். அந்த எந்த விதமான ஒரு உடன்படிக்கை கீழே இதை நான் ஜனாதிபதியா வந்தா நிறைவேற்றேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியாக ஜனாதிபதியுடைய கையெழுத்தோ இல்ல ஜனாதிபதி சார்பில் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவரால் வழங்கப்படுகின்ற விடயமோ இல்லை. இது வெறுமனே ஒரு மொட்டை கடதாசியாக தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க. அந்த சொல்லு அப்படி அந்த திரைப்படத்துல சொல்ல அந்த இப்படி நாக்கு இந்த பக்கம் பழிச்சு அந்த பக்கம் பழிச்சு வருங்கை என்ற மாதிரி ஒரு பட்ட நாமத்தை போடுவாங்க எல்லாம் முடிய விட்டு. இது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கும் தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவாக இருக்கின்ற சுமந்திரன் சாணக்கியன் அணி ஜனாதிபதிக்கு தங்களுடைய ஆதரவு நிலப்பாட்டை நியாயப்படுத்துவதற்குமாக செய்யப்படுகின்ற ஒரு நாடகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைய சந்திப்பும். அந்த அடிப்படையில இந்த சந்திப்பில் ஏற்படுத்தப்படுற ஒரு இணக்கப்பாடு, அதை இவர்கள் வெளியில கொண்டு வந்து ஜனாதிபதி ஏதோ தமிழ் மக்களுக்கு சுமந்திரன் ஊடாக ஒரு வாக்குறுதியை வழங்கி போட்டார் என்ற வகையில இவர்கள் ஒரு பூதாகரப்படுத்தி மிகப்படுத்தி அவர்கள் கொண்டு காவக்கூடும். ஆகவே முதல்ல ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும். கடந்த நிகழ்ச்சியில ஆணைத்தர கூறியதை போன்று சுமந்திரன் யார், தமிழ் மக்கள் சார்பில ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை நடத்துறது யார், ஒரு தமிழ் மக்கள் சார்பில ஒரு ஒப்புக்கு தன்னும் 80க்கும் மேற்பட்ட குடிசார் அமைப்புகள் சேர்ந்து 7 அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அந்த பொது கட்டமைப்படுத்த தீர்மானத்துக்கு ஒரு வலுவில்லாத நிலைமை இருக்கு. அதுல இருக்கிற 3 கட்சிகள் போய்
இதை உடைச்சு கொண்டு போய் ஜனாதிபதியை சந்திச்சு போடணும். இனி ஜனாதிபதி சந்திச்சு அந்த 3 கட்சிகளை இவியல் எப்படி ஏற்றுக்கொள்ள போயின, இவியலும் சேர்ந்து இந்த நாடகத்துல இதென்ன மக்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள போயினோன்ற ஒரு பக்கம். அவ இப்படி இருக்கேக்க சுமந்திரன் ஒரு தனிநபரா போய் ஜனாதிபதியோட செய்கின்ற ஒரு உத்தியோகபூர்வமற்ற பேச்சுக்களும் உத்தியோகபூர்வமற்ற இந்த இணக்கப்பாடுகளும் இது இப்ப இதற்கு முன்னர் பண்டா செல்வா ஒப்பந்தத்தில இருந்து பிரபாரனில் ஒப்பந்தம் வர சர்வதேச மத்தியஸ்தத்தோட மேற்கொள்ளப்பட்ட எத்தனை முயற்சிகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு அதற்கு பின்னர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புன்றது இங்க தமிழர் பிரதேசத்துல நடந்தது. இப்போவும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து கொண்டு பல்வேறு வடிவங்கள். இதை தடுத்து நிறுத்த முடியல. இதெல்லாம் கடந்து கொண்டிருக்க இப்படி இருதரப்பாக இவர்களுக்குள்ள ஏற்படுற இந்த சுயநல நாடகங்கள், நரித்தனமான ஒப்பந்தங்கள், உடன்பாடுகள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்தில நன்மை பயக்கப்படல. இது முழுக்க முழுக்க தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்கு இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சயித் பிரேமதாசாவுக்கும் மிக முக்கியமாக இருக்கின்றது. எப்படி 2019 சிங்கள வாக்குகளால கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாரோ, எங்களுடைய உறவுகள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அன்றகுமார் திசநாயக்கா தனி சிங்கள வாக்குகளால் அவர் வெற்றி பெறக்கூடிய, அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்றார் இல்லையோ, அவருக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா மாற்றத்தை விரும்புகிற சிங்கள மக்கள் தான் அன்றகுமார் திசநாயக்காவுக்கு பின்னால நிற்குது. அவங்க சிங்கள மக்களுடைய வாக்குகள் சயித்துக்கும் ரணிலுக்கும் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு சவாலான விடயமாக மாறி இருக்கு. அவர்களுக்கு தான் தமிழ் மக்களுடைய வாக்கு தேவைப்படுது. தமிழ் மக்களுடைய வாக்க இலக்கு வச்சுதான் சயித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்களுடைய வாக்குகளை எப்படியாவது இந்த நரி தந்திரம், இந்த காகத்தின் வாயில இருக்கிற வடைய நரி எப்படி தந்திரத்தனமாக பறித்ததோ, அத மாதிரி தமிழ் மக்களுடைய வாக்குகளை தந்திரத்தனமாக கபடத்தனமாக பறிக்கிறதுக்கான நாடகத்தினுடைய ஒரு உச்சகட்ட வடிவமாகத்தான் சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்குமான சந்திப்பையும் இந்த தீர்வு தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். நன்றி ராமேந்திரன். எனக்கு உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் கூறிய விடயங்கள், 6 மாதத்திலிருந்து கூறிய விடயங்கள் எனக்கு ஒரு திருப்தியை தருகின்றன. என்றால் நாங்கள் இந்த அரசியல் கள நிகழ்ச்சியை நடத்துவது தமிழ் மக்களுக்கு அங்குள்ள உண்மை நிலைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று. அதை இப்பொழுது பாருங்கள், அதனுடைய உண்மையான தன்மையை, இவர்களுடைய உண்மை முகத்தை. இப்போ ஏற்கனவே சிலர் கூறுவார்கள், எங்களுக்கு இது தெரிந்தவர்தான் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போல் சொல்லிவிடுவார்கள். ஆனால் உண்மையாக நாங்கள் ஆதாரங்களோடு நிரூபிக்கும் பொழுதுதான் அவர்களே தெரியும் இவர்களுடைய நிலைப்பாடு. எனவே இங்கே நீங்கள் இவ்வளவு காலமும் வந்து கூறிய விடயத்தை இனியாவது மக்கள் உணர்ந்து இந்த 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்பவில்லை என்றால், ராமேந்திரன், நாங்கள் எல்லாரும் பூட்டி விட்டுட்டு வீட்டை போய் எங்களுடைய சொந்த அலுவலை பார்த்து நாங்கள் 2-3 வேலையை செய்தால் கொஞ்சம் சந்தோஷமாக பணத்தை உழைச்சி விடுமுறைக்கு சென்று வரலாம். விடுப்புக்கு சென்று வந்தாலும் ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் இந்த மக்கள் திரும்பி இவர்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால் எந்த ஒரு விதத்திலும் தமிழ் மக்களுக்கு ஒரு விமோசனமே இல்லை என்பதைத்தான் என்னால் கூற முடியும். உண்மைதான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் உண்மையிலே மக்கள் இதற்கு மேலும் ஒரு முடிவெடுப்பார்களாக இருந்தால், நாங்கள் பணம் உழைப்புகள் என்பதற்கு அப்பால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த மன உளைச்சல் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் அது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேசம் தொடர்பாக, எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாக அந்த சிந்தனை, இந்த அரசியல் கட்சிகளுடைய ஏமாற்று நாடகங்களை ஜீரணித்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத தன்மை, அதை உண்மைகளை உடைத்து சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கம், இவை அனைத்துமே எங்களுக்கான ஒரு பெரும் தவிப்பாகவும் ஒரு பெரும் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாகவும் சுமையாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உண்மையிலே மக்கள் இதற்கு பின்னர் இவ்வளவு தூரம் இது ஒரு வாழ்வா சாவா என்கின்ற நிலைமையில் தான் இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு ஒரு கைகூடி வந்திருக்கின்றது. இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வா சாவா என்கின்ற தருணத்தில் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய விடயங்களை வைத்து பேரம் பேசி இப்படியாக செய்வது உண்மையிலே ஒரு ஈனத்தனமான வேலை. இதை கூட உணர முடியாத அளவுக்கு தமிழ் மக்களுடைய பகுத்தறிவு இருக்கின்றது என்று சொன்னார். இல்ல, இதையும் கடந்து இந்த அரசியல்வாதிகளையும் இந்த கட்சிகளையும் நம்பி நாங்கள் திரும்ப மாற தயாராக இருக்கின்றோம் என்று மக்கள் தீர்மானிப்பார்களா இருந்தால், நாங்கள் இந்த வேலையை விட்டு நிம்மதியாக நாங்கள் எங்களுடைய ஒரு உண்மையிலே நாங்கள் ஒரு ஆறுதலாகத்தன்னும் எங்களுக்கு ஒரு மிஞ்சும் என்பதைத்தான் இந்த இடத்துல உண்மையில் மிக வேதனையாகத்தான். இதை விட இலகுவாக நாங்கள் அவர்களுக்கு கூறிவிட முடியாது. உங்களுக்கு வருகின்ற அழுத்தங்கள்
புற அழுத்தம் ஒன்று, அதை விட இனி உங்களுக்கு மன உளைச்சல், உங்கள் இந்த வேலையின் பின்னர் ஊடகங்கள் நீங்கள் பங்களிக்க வேண்டிய இந்த நிலைமைகள், இனி அங்கே வருகின்ற அச்சுறுத்தல்கள், இவையெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று எனக்குத்தான் புரியும். என்றால் நாங்கள் இந்த விடயங்களை வெளியில் பேசுவதில்லை. நானும் நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னதாக அல்லது முன்னராக நாங்கள் உரையாடும் பொழுதாக இதை பற்றி உரையாடுவோம். இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த நீங்கள் இவ்வளவு காலமும் இந்த விடயங்களை கொண்டு வந்தது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கின்றன. மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதனால் மக்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இல்லை அப்படி மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்கள் வாங்குகிற பெட்டியை வாங்கட்டு, நீங்கள் அப்படியே இருந்து அவர்களிடம் இருந்து நீங்கள் என்ன பிச்சையை இருக்கலாம் என்றதை தான் கூற முடியும். நீங்கள் குறிப்பிடுவதை போன்று எங்களுக்கு இப்போது சிலர் போய் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மட்டுமே ராமயுதரன் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு தரப்பை மட்டும் விமர்சிப்பதில்லை. இப்போது பலரும் விமர்சிக்கின்றார்கள். சுமந்திரனுடைய சுத்து மாற்றி இப்போது பலருக்கு தெரிகின்றது, பலரும் கதைக்கின்றார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னர் அவர் விசேட அதரடிப்படையோடு வலம் வருகின்ற போது அவரை விமர்சிப்பவர்கள் 4ஆம் மாடியிலிருந்து விசாரணை கலைக்கப்படுகின்ற அளவுக்கு சுமந்திரன் அவருடைய பழிவாங்கும் படலம் இருந்த காலத்தில் கூட நாங்கள் மிக துணிச்சலாக தமிழினத்தினுடைய நிலையை நின்று கொண்டு அவருடைய அந்த சுத்துமாத்துத்தனங்களை, அவர்களுக்கு எதிராக நாங்கள் எதுவுமே கூறவில்லை, அவருடைய சுத்துமாத்துத்தனங்களை மக்கள் மத்தியிலே நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அந்த பணிகளை செய்து வந்தார். ஆனால் இப்போது மனம் ஒரு சோர்வு நிலையில் வந்து இதற்கு பின்னரும் இவர்கள் தமிழ் மக்கள் அரசியல்வாதிகளை நம்பி ஏமாற தயாராக இருப்பார்களாக இருந்தால், தந்தை செல்வா கூறியதை போன்று கடவுளால், அவர் சொன்னார் கடவுளால் தான் இவர்களை இவர்களை காப்பாற்ற முடியாது என்பது. சரி, சிறப்பு. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து அங்குள்ள கூத்துக்களை எடுத்து வந்தமைக்காக உறவுகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.